இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே என் சாட்சியை அறிவிக்கும்படிக்கு தேவன் கொடுத்த தருணத்திற்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை பிஷப் ஜோதி பிரகாசம் ஐயா அவர்கள் மூலமாக தேவன் ஏற்படுத்தினபடினால் அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் தீன தயால பிரபு. நான் மதுரை பட்டணத்தைச் சேர்ந்தவன். நான் பிறப்பிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்தவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்திலே பிறந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விதமாவது 2000 வருடத்திலே ஒரு இரவிலே நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், என் வீட்டு மாடியிலே அமர்ந்து கொண்டு யோசித்து கொண்டிருந்தேன். என்னுடைய பாவத்தை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்தேன். பாவத்தை குறித்து நான் யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே என்னுடைய சிந்தையிலே வந்த காரியம், கடவுள் என்று ஒருவர் இருப்பாரானால் இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடுமே என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருந்தேன் அந்த இரவு வேளையிலே. அப்பொழுது திடீரென்று என்னுடைய எண்ணத்திற்கு வந்த காரியம், கடவுள் என்று ஒருவர் இருப்பாரானால் அவர் வானத்தில் இருப்பார். இந்த சிந்தையோடு நான் என்ன செய்தேன், வானத்தை நோக்கி பார்த்தேன். நான் வானத்தை நோக்கி பார்த்த பொழுது ஒரு பெரிய ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு வெண்மையான சிங்காசனம். முழு வானமும் அந்த சிங்காசனம் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மீது வெண்வஸ்திரம் தரித்தவராய் ஒருவர் அமர்ந்திருந்தார். அந்த காட்சி முழு வானமும் நிறைந்ததாக இருந்தது. நான் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை பார்த்த பொழுது அவர் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருந்த கேள்வி என்னவென்றால், எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக இருந்தது. அந்த காட்சி மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான காட்சியாக இருந்தது. ஒரு பெரிய அதிர்ச்சியோடு நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்படி பார்த்து கொண்டு இருக்கிற வேளையில் எனக்குள்ளாக இருந்து ஒரு மனிதன் பேசுகிற சத்தத்தை நான் கேட்டேன். அந்த மனிதன் பேசின வார்த்தை என்னவென்றால், அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை நோக்கி அவன் ஒரு கேள்வி எழுப்பினான். நீர் என்னை உண்டாக்கின தெய்வமா என்று ஒரு கேள்வி எழுப்பினான். கேள்வி எழுப்பின மாற்றத்தில் அடுத்த நொடி என்ன நடந்தது என்றால், என் உச்சந்தலைந்து உள்ளம் கால் வரைக்கும் என் சரீரம் முழுவதும் நெருப்பை போன்று எரிய ஆரம்பித்தது. நேரம் கடந்து செல்ல செல்ல என்னுடைய முழு சரீரமும் ஒரு நெருப்புக்குள்ளாக இருந்தது போல் இருந்தது. நான் என்னை சுற்றிலும் பார்த்தேன், இந்த நெருப்பு எரிகிறதா என்று. ஒரு நெருப்பையும் காணவில்லை. ஆனால் என் சரீரம் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. அதே இடத்திலே நான் அந்த இடத்தில் கீழே விழுந்து விட்டேன். பிறகு மறுநாள் வந்தது. மறுநாள் வந்த பொழுது என்னுடைய காலை பழக்கம் என்னவென்றால், நான் கடைக்கு சென்று சிகரெட் வாங்கி குடிப்பது என்னுடைய முதல் வேலையாக இருக்கும். இப்படியாக அடுத்த நாள் என்ன செய்தேன், கடைக்கு சென்று சிகரெட்டை என்னுடைய கரத்திலே நான் வாங்கி பிடித்தேன். வாங்கி பிடிக்கிற பொழுது மறுபடியும் என்னுடைய சரீரம் என்ன ஆனது, முந்தைய நாள் இரவு எப்படி என் சரீரம் எரிய ஆரம்பித்து அப்படியாக என் முழு சரீரமும் நெருப்பினால் எரிய ஆரம்பித்தது. அந்த நெருப்பு எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் முழு சரீரம் எரிய ஆரம்பித்தது. பிறகு அந்த சிகரெட்டை நான் கீழே தூக்கி போட்டவுடனே அந்த நெருப்பு என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனது. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என்ன நடக்கிறது என்றால், நேற்று இரவிலே நான் தரிசித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்துவிட்டார், என்னை விடுதலை செய்தார் என்ற ஊர்ஜிதம் எனக்குள்ளாக வந்தது. இந்த பூமியிலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒருவர் மாத்திரமே, அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பாவத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நான் எங்கெல்லாம் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் இயேசு கிறிஸ்துவை கண்ணால் கண்ட சாட்சி. இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனையான தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். இன்றைக்கும் உயிரோடு இருந்து காரியங்களை செய்கிற தெய்வம். மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிற தெய்வம். இப்படியாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்தது. என்னுடைய தாயார் ஒரு ரோமன் கத்தோலிக் ஸ்கூலில் படித்தவர்கள். அவர்களிடத்திலே ஒரு புதிய ஏற்பாட்டு பைபிள் இருந்தது. சிகப்பு வண்ணத்தில் இருக்கும் அந்த பைபிள் பழைய காலத்தில் வைத்திருப்பார்கள். அந்த பைபிளை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன், இயேசு கிறிஸ்து
இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் என்ன, இயேசு கிறிஸ்து யார் என்பதும், அவர் ஏன் சிலுவையிலே மரித்தார் என்பதையும், ஏன் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்பதையும் அந்த வேதாகமத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். இப்படியாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்தது. பிறகு நான் இன்ஜினியரிங் காலேஜ் கடந்து சென்றேன். இன்ஜினியரிங் கோர்ஸ் முடித்த பிறகு வழக்கறிஞர் படிப்பையும் நான் படித்தேன். வழக்கறிஞருக்குரிய காரியத்தை நான் முடித்த பிறகு 2010ஆம் வருடத்திலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரிசனமாகி ஊழியத்திற்கென்று என்னை அழைத்தார். அவர் ஊழியத்திற்கு அழைக்கிற வேளையிலே நான் ஜெபத்தில் அமர்ந்திருந்த பொழுது அவர் எனக்கு முன்பதாக தரிசனமாகி அவர் சொன்ன காரியம், மகனே, உன்னுடைய வேலை வந்தது, நீ புறப்பட வேண்டும் என்று சொன்னார். 2010ஆம் வருடத்திலே இந்த காரியம் நடந்தது. அந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். என் தேவனை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், நீ எங்கெல்லாம் செல்லுகிறாயோ அந்த இடத்திற்கு நான் வந்து உயிரோடு இருக்கிற தெய்வம் என்பதை நிரூபிப்பேன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். 2010ஆம் வருடத்திலே ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் வட மாநிலத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். வட மாநிலத்திலே ஜம்மு காஷ்மீர் துவங்கி 13 மாநிலங்களே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். எங்கெல்லாம் செல்லுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறேன் நிரூபிக்கிறார். குருடர் பார்வையடையும்படியாக அவர் கிரியை செய்கிறார். முடவன் நடக்கும்படியாகவும் ஊமையர் பேசும்படியாகவும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளையும் செய்வான் என்ற வார்த்தை. இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தையை ஊழியத்தின் மூலமாய் நிறைவேற்றி 2000 வருடங்களுக்கு முன்பதாக என்ன காரியங்களை எல்லாம் செய்தாரோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்திலே செய்து கொண்டு வருகிறார். சில சாட்சிகளை நான் உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். 2010ஆம் வருடத்திலே நான் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது கிட்டத்தட்ட 13 மாநிலங்களே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். 16க்கு மேலாக திருச்சபைகள் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. மாநிலங்கள் என்னென்னவென்றால் ஜம்மு மாநிலம், காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், டெல்லி, பீகார், ஒரிசா, அஸ்ஸாம், மணிப்பூர், நாகாலாந்து, இப்படியான மாநிலங்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்த இடத்திலே திருச்சபைகளை ஸ்தாபிக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் விடுதலை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் விடுதலை செய்கிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார். அப்படியாகவே எங்கள் ஊழியத்திலே அவர் கிரியை செய்து கொண்டு வருகிறார். கடந்த மாதம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை வெளிப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்தார். அந்த திருச்சபையிலே நாங்கள் செபித்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த திருச்சபைக்குள்ளாக இருந்த ஒரு மனிதனிடத்திலே ஒரு அசுத்த ஆவி இருந்தது. அந்த அசுத்த ஆவி என்ன சொன்னதென்றால், நான் தான் இந்த பட்டணத்தின் அதிகாரி, என்னுடைய பெயர் சிங்கம் என்று சொன்னது. பஞ்சாப் மாநில மொழியிலே அது ஷேர் என்று சொல்லப்படுகிறது. நான் தான் இந்த ஊரினுடைய அதிகாரி, நீ என்னை கெடுக்கவா வந்த என்ற ஒரு கோபத்தோடு என்னை நோக்கி பார்த்தது. அதை நீங்கள் சாட்சி பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அது தன்னை ஒரு பெரியவனாக காண்பிக்கும்படியாக மிகுந்த மூர்க்கத்தோடு எனக்கு முன்பாக எழும்பி நின்றது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறபடியினாலே அது என்னை தொடக்கூடாதபடிக்கு அதனுடைய தன்னுடைய ஆத்திரத்தை என்ன செய்தது, பூமியிலே அடித்து 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 தன்னுடைய ஆத்திரத்தை காண்பித்து, பிறகு நான் செய்த காரியம், இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் அதிகாரத்தை கொண்டு அந்த பிசாசை நான் துரத்தின பொழுது அந்த மனிதனுடைய சரீரத்தை விட்டு அது விலகி போனது. அதை நீங்கள் வீடியோ காட்சியிலே பார்க்கலாம். सभी के लिए होगी, सभी अपने आप को प्रदान कर रहा है।
जो है वो चेयर का ख्याल रखे, चेयर इकट्ठी कर दे, सभी चेयर रखे और सबके पास सबके लिए दुआ करेंगे. பிறகு இன்னொரு சாட்சி, ராஜஸ்தான் பகுதியிலே நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஜெய்ப்பூர் என்ற இடத்திலே நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்ணிடத்திலே ஒரு பிசாசு பிடிக்கப்பட்டிருந்தது. அவளுக்காக நான் செபிக்கிற பொழுது அந்த பிசாசினிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்றால், நான் இந்த பட்டணத்திலே அதிக நாள் இருக்கிறேன், இந்த பட்டணம் என்னுடைய பட்டணமாக இருக்கிறது, நான் இந்த பட்டணத்தின் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த பிசாசு சொன்னது. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே, நாமத்தின் அதிகாரத்தை கொண்டு அதை துரத்தின பொழுது, அது எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி, அது எந்த பட்டணத்தின் கீழே இருந்தாலும் சரி, அவைகள் விலகு ஓடும்படிக்காய் தேவன் கிரியை செய்தார். இப்படியாக அநேக அற்புதங்களை, பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிறகு இன்னொரு வீடியோ காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடும். என் ஆண்டவர் சொன்ன காரியம், யாருக்கெல்லாம் நீ ஜெபிக்கிறாய் அவர்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னார். அப்படியாக நான் ஜெபிக்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்து உனக்குள்ளாக வந்துவிட்டார் என்று சொன்ன அவர் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார். இயேசு கிறிஸ்துவை தரிசித்து தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அவர் சாட்சி சொல்லுகிறவா இருந்தால் அந்த சாட்சியை நீங்கள் என்ன செய்யலாம், வீடியோவிலே நீங்கள் பார்க்கக்கூடும். Son of the living God, and we worship you. இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக நான் ராஜஸ்தான் பகுதியில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு குருடரான மனுஷரின் இடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த குருடரான மனுஷனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிற பொழுது அவர் தம்முடைய கண்கள் திறந்து அவர் பார்க்க ஆரம்பித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. பின்பு ஊமையர் பேசும்படியாக கிரியை செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்தார். அதே காரியத்தை அவர் இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இப்படியாக சாட்சிகளை கொண்டு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரே ராஜாதிராஜரும் கர்த்தாதி கர்த்தரும் சகல அதிகாரம் உள்ள தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. உயர வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழாகும் அவருடைய நாமத்திற்கு முன்பதாக எல்லா முழங்காலும் முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன வார்த்தைகளை வேதத்திலே சொன்னார் அவை யாவும் சத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கும் அது ஜீவனோடு இருக்கிறது. அது அவருடைய வல்லமையினாலே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அவர் தம்முடைய பலத்தை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தாரமாக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 2024 வருடத்திலே நான் சென்னை பகுதிக்கு வந்த பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் சொன்ன வார்த்தை, இந்த இடத்தில் என்னுடைய ஆத்துமாக்கள் அநேகம் உண்டு, அதற்காக இந்த இடத்திலே நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று என் ஆண்டவர் அதிகாலையிலே என்னிடத்திலே வந்து சொன்னார். அவருடைய இருதயத்திலே பேசி கொண்டிருக்கிற பொழுது
நான் என்னுடைய சிந்தையில் வந்த காரியம், இந்த சென்னை பட்டணத்திலே எனக்கு யாரையும் தெரியாது. ஏன்னா என்னுடைய சொந்த பட்டணம் மதுரையாக இருக்குது. நான் ஊழியம் செய்தது எல்லாம் வட மாநிலத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சென்னை பட்டணத்தில் எப்படியாக நான் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது, அருமையான ஐயா பிஷப் ஜோதி பிரகாசம் ஐயா அவர்களை சந்திக்க நேர்ந்தது. என்ஜிசி திருச்சபை, இந்த திருச்சபைக்கு நான் வந்த பொழுது ஐயா அவர்களை நான் சந்தித்தேன். நான் சந்தித்த பொழுது ஐயா இடத்தில் சொன்ன காரியம், இந்த இடத்திலே வந்து நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளையாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை, என் தேவன் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அந்த தேவ மனுஷன் மூலமாக உறுதிப்படுத்தினார். 2024 வருடத்திலே இந்த திருச்சபையிலே ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு ஆராதனையை ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பிக்கிற பொழுது 4 பேர் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட 150 பேர் வரத்தக்கதாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரியை செய்தார். துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக மாற்றுகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி இந்த இடத்தில் என் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக, ஊழியத்தை நான் செய்யும்படியாக அவர் கிருபை செய்தார். என அதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எந்த இடத்தில் நின்றாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை நான் மையப்படுத்த வேண்டும். அதற்கு மேலாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறாய் இருக்க வேண்டும். நான் வட மாநிலத்தில் ஊழியம் செய்து கொண்டு வந்தாலும் என்னை பொறுத்த மட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் என்னை இருந்து நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்தில் செய்வதே தேவனுடைய சித்தம் செய்வது மாத்திரமே ஊழியமாக எண்ணுகிறேன். அது மாத்திரமே சத்தியமான ஊழியம். அப்படியாக தேவ திட்டத்தின்படி இந்த சென்னை பட்டணத்திற்குள்ளாக நான் வந்து இந்த என்ஜிசி திருச்சபையிலே ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு ஆராதனையை நாங்கள் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியம், நான் இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேக ஊழியர்களை எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அநேக ஊழியர்களை எழுப்புவேன் ஆண்டவர் சொன்னார். அந்தபடியே தேவன், நாங்கள் இந்த பட்டணத்தில் சென்னை பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே, ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு ஆராதனை எடுத்துக்கொண்டு இருக்கிற வேளையிலே ஆண்டவர் செய்த காரியம், இந்த ஊழியத்திலிருந்து இப்பொழுது அநேக ஊழியர்கள் எழும்பி இன்றைக்கு ஆந்திரா பகுதியிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சித்தூர் பகுதியிலே ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தை விஸ்தாரமாக்கி கொண்டிருக்கிறார். இன்னும் வரும் நாட்களிலே ஆண்டவர் இன்னும் பலத்த காரியங்களை செய்வென்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இந்த சாட்சியின் தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். திருச்சபை என்ஜி திருச்சபைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஷப் ஜோதி பிரகாசம் ஐயா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது சாட்சியை கேட்டுக்கொண்டது உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய ஆயத்தமுள்ள தெய்வமாக இருக்கிறார். நன்மைகளை செய்ய ஆயத்தமுள்ள தெய்வமாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய வலது பாரிசத்தில் விற்றிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த வேளையில் யார் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன். ஆண்டவரே, அவர்களுக்கென்று நீர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினீர். ஆண்டவரே, அவர்கள் விடுதலைக்கென்றும் சுகத்திற்கென்றும் சமாதானத்திற்கென்றும் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினீர். ஆண்டவரே, அந்த இரத்தத்தின் வல்லமை இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது இறங்கும்படிக்கான இப்பொழுது ஜெபிக்கிறேன். அவர்கள் வீடுகளுக்குள்ளாக இறங்கும்படிக்கான நான் ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லைக்குள்ளாக இறங்கும்படிக்கான நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை சகலத்தையும் மேற்கொள்ளுவதாக உம்முடைய அதிகாரத்திற்குள்ளாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, யாரையெல்லாம் விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே விடுதலை அடைவார்களாக. யாரெல்லாம் சுகத்திற்கென்று காத்து கொண்டிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே
சுகம் அடைவார்களாக. யார் யாரெல்லாம் எதிர்காலத்திற்காக ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நீர் வழிநடத்துவீராக. உமக்குள்ளாய் அவர்கள் பலனடையட்டும். உமக்குள்ளாய் அவர்கள் பலனடைந்த ஆண்டவரே உமக்கேற்ற நற்சாட்சியாய் ஆண்டவரே ஒவ்வொரு மாற்றும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள சாட்சியாய் மாற்றும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் என் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம், உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம், உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். நீ எனக்கு வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். நீ எனக்கு வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். உன் கணக்கு எல்லாம் அவர் கரத்தில். எங்கு போகிறாய், எங்கு போகிறாய்? உந்தன் கரத்தில் சிலுவை கொடி. எழுந்து நின்று தூக்கி பிடி. எழுந்து வா மகனே, எழும்பி வா. எழுந்து வா மகளே, எழும்பி வா. வாலிபரே வாருங்கள். யாரை நான் அனுப்பிடுவேன், யார் எனக்காய் சென்றிடுவார் என்று தினம் நான் அலைந்தேன். என் எதிரே நீ இருந்தாய், கண்டெடுத்தேன். வா மகனே, காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. அறுவடை மிகுதி ஆட்கள் இல்லை, ஆண்டவர் போர்ப்படை தோற்பதில்லை. எழுந்து வா மகனே, எழும்பி வா. எழுந்து வா மகளே, எழும்பி வா. எழுந்து வா மகனே, எழும்பி வா. எழுந்து வா மகளே, எழும்பி வா. வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம், உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். வாலிபரே வாருங்கள். கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேளாமல், இருதயத்தில் உணராமல், இயேசுவையோ அறியாமல், வாலிபரே உணர்வில்லாமல் எங்கே செல்கின்றாய்? நீ எங்கே செல்கின்றாய்? நியாயம் தீர்க்க வருகின்றாய், எதிரே செல்ல ஆயத்தமா? நியாயம் தீர்க்க வருகின்றார், எதிரே செல்ல ஆயத்தமா? எழுந்து வா மகனே, எழும்பி வா. எழுந்து வா மகளே, எழும்பி வா. எழுந்து வா மகனே, எழும்பி வா. எழுந்து வா மகளே, எழும்பி வா. வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம், உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம்.
காக்கணுமே. திறப்பினிலே நின்று தம்பி ஜெபிக்க எழுந்து வா, நீயும் ஜெபிக்க எழுந்து வா. கதரும் ஜனங்கள் தெரியலையா, மடியும் மர்மம் புரியலையா. கதரும் ஜனங்கள் தெரியலையா, மடியும் மர்மம் புரியலையா. எழுந்து வா மகனே, எழும்பி வா. 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 வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம். உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். வாலிபரே வாருங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.